அப்போ அறிவு தோற்றம் கல்வி என்பதுதான் சரியான விடை என்பது நம்ம தெரியணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நெய்யால் எரிநுதிப்பேம் என்றற்றால் கெவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல் என்னும் குறளில் நுதிப்பேம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல திருக்குறளில் இந்த குறளுக்கான பொருளை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் சொல்ல முடியும். இல்லை என்னென்னா, ஒரு தலைவனும் தலைவியும் காதலித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காதலானது அந்த பெற்றோருக்கோ அல்லது ஊருக்காரர்களுக்கோ பிடிக்கவில்லை என்றால், ஒன்று அந்த தலைவனிடம் அந்த பெண்ணை பற்றி இழிவாக சொல்லலாம், அல்லது அந்த தலைவியிடம் அந்த ஆணை பற்றி இழிவாக சொல்லலாம். அப்போ தான் அவர்களுக்கு இடையிலான அந்த காதல் அருந்து போகும், இற்று போகும் என்பதற்கான ஒரு வழி. அதான் கவ்வைன்னு பேர். கவ்வை அப்படின்னா அலர்னு பேர். அலர் அப்படின்னா ஊரார்கள் பழி சொல்கிறாங்க இல்லையா, அதான் தமிழ் இலக்கணத்தில் அலர் அப்படின்னு பேர். அலர் அப்படின்னா ஊரார் பழி சொல்கிறது, அலர் அப்படின்னு பேர். அந்த அலர் அப்படிங்கிறது தான் கவ்வை அப்படின்னு பேர், பழி சொல்லுன்னு அர்த்தம். அப்போது அலரால் பழி சொல்லால் இந்த வினாத்தானுடைய பகுப்பாய்வு முழுமையாக சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.